தான் இப்ப வந்து 432 வருஷமா நம்ம நாட்டையே குதிச்சவர் ஆகிட்டாங்க. என்ன சாவச்செல்லாம் அடிச்சுக்கிட்டான். அதை பத்தி நான் கவலைப்படல. என் உயிர் தானே போவோம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லும். அவர் என்னன்றாருன்னா, நம்ம கடையில வாங்கி தீபம் போடுறோம், கடையில வாங்கி நம்ம சமைக்கிறோம், அதுதான் மெயின் காரணம்ன்றார். கடையில வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால மூச்சு திணறல், வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வருதான். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலக்குறாங்க, பில்லு கொஞ்சம் கலக்குறாங்க அது கூட. அதனால வந்து தயவு செய்து வருங்காலத்துல நோய் இல்லாத நம்ம பசங்க வாழணும், நம்மளும் வாழணும், இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு வாழணும் அப்படின்னு நினைச்சா அவங்கவுங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச பயன்பாட்டு முறைய செஞ்சுக்க வேணும். அதே மாதிரி கடையில போய் தீபம் வாங்காதீங்க, வீட்டிலேயே நல்லெண்ணெய் வாங்கிக்கங்க, ஆடி வச்சுக்கோங்க. அப்படி வந்து நல்லெண்ணெய் அதிகமாகுது, காசு அதிகமாகுதுன்னா 10 பேரா சேர்ந்துக்குங்க, ஒரு 50 கிலோ வாங்கிக்கிங்க, உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி பிரிச்சுங்க. அந்த விளக்குல வீட்டுல தீபம் போடுங்க. நீங்க கடையில வாங்கி போடுறதுனால சுவாச பிரச்சனையும், வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால தயவு செய்து நான் என்னன்றேன்னா, இங்க வந்துக்கிற அத்தனை பேரும் அக்கம் பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க. அவங்க சப்போஸ் கேட்கலன்னா நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், வருங்காலத்துல நம்ம பசங்க நல்லா வாழணும். தயவு செய்து வந்து 10 பேரா கூடி காசு அதிகமானாலும் ஷேர் பண்ணிங்க. எல்லாருக்கும் காசு ஷேர் பண்ணி போய் ஆடுங்க. நீங்களே உட்காந்து ஆடி எடுத்துன்னு வந்து அந்த தீபத்தை விளக்கு பண்ணுங்க, சமையல் செய்யுங்க. தயவு செய்து சொல்றேன். இது நான் சொல்லும் போது கஷ்டமா தெரியும். டிவில சொன்னா ஆஹா கரெக்டா சொல்லிட்டான்னு, விளம்பரத்துல கரெக்டா போட்டேன்னா ஆமான்னு சொல்லுவீங்க, டாக்டர் சொன்னா ஆமான்னு சொல்லுவீங்க. டாக்டர் போன உடனே என்ன சொல்றான்? சத்தான உணவு எட்டுங்கன்றாங்க. என்ன சொல்றாங்க? சத்தான உணவு எட்டுங்கன்றாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? ஒரு நாளாவது சிந்திச்சுக்கிறோமா? இப்ப பாருங்க, எல்லாமே வந்து வியாபாரம் ஆகிட்டான், நம்மள அடிமுட்டாள் தனமா ஆகிட்டான். யாரோ ஒருத்தர் சொல்றான், யாரோ ஒருத்தர் இந்த புடவை போய் எடுத்துன்னு வந்தான்னுவாங்க, இந்த உணவு சமைச்சேன்னுவாங்க. நம்ம சமையல அது, நம்ம சமையல அது. இப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா, ஒரு 2 மாச குழந்தைக்கு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், இப்பயே வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுதான் வந்து இது பண்ணமா உடம்பு. தாயினுடைய கர்ப்பப்பையில இருந்து போற காத்தும் உணவும் சரியில்லையா, அதுக்கு செயற்கை உங்க உணவு இதுன்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா ஆக்கிறான் பாரு. ஒவ்வொரு இடத்துலயும் வியாபாரம் 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 வியாபாரமா தான் பண்ணிக்கிறான். யாரும் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் கூட நினைக்கல. தயவு செய்து நீங்களாவது நம்மளதான் நம்ம மாத்திக்கணும். இறைவன் வந்து மாத்த மாட்டாரு. எந்த ஊர்லாம் இறைவன் வந்து மாத்திக்கிறாரா? சொல்லுவாரு, யாரு மூலியமா சொல்லுவாரு. இப்ப எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், 1.5 வருஷமா யாரோ ஒருத்தர் வந்துதான் அந்த இடத்துக்கு போடணும். ஆனா நம்ம லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போய் 10 ரூபாய் தான் செலவு பண்ணுவோம், ஆனா சரியாயிடும். ஆனா இதெல்லாம் என்ன கர்ம பலன்? நம்ம வந்து தேடல் இல்ல. 2வது நம்ம உடம்பு சரி பண்றதுக்கு போல, அந்த நேரம் சரியானா போதும். என்ன பண்றோம்? பலி வந்து அந்த நேரம் சரியானா போதும். இப்படி நம்ம வாழ்க்கை நம்மளே ஏமாத்திக்கிறோம், நாட்களை கடந்து போறோம். நம்மளாம் வாழ எடுத்து 60 வருஷமோ 50 வருஷமோ 40 வருஷமோ தான். நம்ம பாரம்பரியமா நம்ம ஆயா தாத்தா வாழ்ந்த மாரி வாழணுமா, இல்ல அந்த கார்பரேட்டுக்காரங்க வந்து நம்ம விளம்பரத்தை பார்த்து வாழணுமா? நம்ம தான் முடிவு பண்ணணும். எப்படி சொல்லிக்கிறாங்க பாடல்ல, திருட நாய் பார்த்து திருன்றா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு. அது மாரி நோயை அவங்க வந்து ஒழிக்கிறதுக்கு எவனும் வரல, அவன் சம்பாதிக்கிறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் வந்துக்கிறான். நாளைக்கு என்ன சாவச்சா கூட கவலை கிடையாது எனக்கு. இத சொல்லிட்டு சாவறேன், நான் ஒரு ஆளா இருந்துடுறேன். எத்தனை பேர் வேணாலும் என்ன வந்து சாவடிக்கிறதுக்கு வரட்டும், அதை பத்தி நான் கவலைப்பட்டேன். ஆனா உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். கெட்டு போறதுக்கு எக்காலத்து கொண்டு நான் வழி போறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இறைவன் எனக்கு சத்தியம் பண்ணிக்கிறாரு, இறைவனுக்கு நான் சத்தியம் பண்ணிக்கிறேன், அவரே எனக்கு சத்தியம் பண்ணிக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியாது, 2026, 27, 28, 29 மோசமான காலங்கள், மோசமான காலங்கள். நீ 1000 பணம் வச்சிருக்கலாம், உன்னை காப்பாத்தணும், உன்னை பார்த்துக்கணும், நீ ஏன் செயல் பண்ணணும். அந்த செயல்லாம் இல்லாத பண்ணிவிடுவானுங்க. அதுக்குண்டான மருந்துல வந்து இறங்கிடுச்சு, மெடிசனாவும் உணவாவும் சத்தியமா வந்து இறங்கிடுச்சு. இதனாலதான் இன்னைக்கு மூச்சு புடிச்சு நீ இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்.
இப்ப கடைக்கு மெடிக்கல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கறி கடை இருக்குது. கறி ஏன் தெரியுமா? இறைவன் கவுச்ச சாப்பிட வேணாம்னு சொல்லல. நோய் வரும்போது மருந்தா ஒண்ணு, விருந்துக்கு போகும்போது அவங்க வீட்டுல ஏதோ இருக்கிறதான் போடுவாங்க. அப்ப விருந்தா ஒண்ணு, உணவா உண்ணாத. நீ ஆசைப்பட்டு இது ஒண்ணுன்னா அந்த ஒண்ணுக்கு அன்னைக்கே அழிவு. நம்ம முன்னோர்கள் அதுதான் வச்சு பார்த்து நம்ம சாப்பிடாத இருக்க முடியாது, நம்மளுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு தான் முனீஸ்வரன், காளி, ஐநாரப்பா இந்த மாதிரி ஒரு இறை சார்ந்து பயணம் பண்ண வச்சுதான் அவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய மாத்துங்க. ரெண்டாவது பல்லு விலகிறத மாத்துங்க. குச்சி யூஸ் பண்ணுங்க, சாம்பலை யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன். இப்ப எவ்வளவு பேர் தெரியுமா பல் டாக்டர் கிட்ட போறீங்க, வீணா போகுது. இப்ப நம்மளுக்கே பிடிக்குதுன்னா நம்ம பசங்க வளர்ந்து வருது, அவங்களுக்கு 30 வயசுல குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? பல்லே முளைக்காத போகும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? செயற்கை பல்லு வச்சுக்கிற, நான் 80,000 ஆகும் ஒரு பல்லுக்குன்னு சொல்லுவான். அவன் சொல்றதுதான் வேலை. நம்மள வாழணும், இவ்வளவு நாள் வாழ வைக்கணும்னு அவன் சொல்றதுதான் வேலை. அந்த ஆட்சி சத்தியமா 2029 மேல வரப்போகுது. நீங்க மாறணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா மாறிக்கிங்க, இல்லைன்னா இது கண்டிப்பா அனுபவிப்போம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். மாறிக்கினா நம்ம தப்பிச்சுக்குவோம், மாறணும்னா தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வேலை நடக்குது. இறைவன் சொல்லி இருக்கிறாரு, இது பரிபூர்ணமான உண்மை, என்னால நிரூபிக்க முடியும். ஆனா என்ன சாவடிச்சா கூட அடிச்சுக்கிட்டோம், அதை பத்தி நான் கவலைப்படல. நான் அதையும் சொல்றேன், என்ன சாவடிச்சாலும் அடிச்சுக்கிட்டோம், அதை பத்தி நான் கவலைப்படல. என் உயிர் தானே போவோம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லும். ஒரு 80-87 வரைக்கும் நம்மளுக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த தலைவலியும் கிடையாது, எந்த தொல்லையும் கிடையாது. நம்மளுக்கு எப்ப டிவின்னு ஒண்ணு வந்துச்சோ அதுல இருந்து தொல்லை. ஆக மொத்தம் அவன் விளம்பரம் பண்றானா வாங்கிடணும், அவன் பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டாலாம் நம்ம வாங்கிடணும். இததான் நம்ம பாக்குறோம். வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பத்தி நான் என்னன்றேன் தெரியுமா? இப்ப நம்ம உயிர் ஆரோக்கியத்துக்கு யாருமே நம்ம தேடல் எதிர்பார்க்கல. உடலுக்கு தான் நம்ம பண்ணினுக்கிறோம் உணவை. அந்த உணவு அந்த உடலுக்கு சரியா கொடுங்க. என்ன பண்ணோம்? சரியா உட்கொள்ளுங்க, சரியா பயன்படுத்துங்க. நைட்டு சாப்பாடு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிடறத நிறுத்திக்கிங்க. என்ன பண்ணணும்? தயவு செய்து நிறுத்திக்கிங்க. 7:30 மணிக்கு மேல நைட்ல தயவு செய்து சாப்பிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். 7:30 மணிக்கு மேல உணவு கண்டிப்பா சாப்பிடாதீங்க. பட்னியா படுங்க, தவறே கிடையாது, உடம்பு கெட்டு போவாது. 6 மணி 7:30 இதுக்கு மேல நீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க. உங்களுக்கு முட்டி வலிக்கு வர்றதுக்கு காரணமோ ஜீரண சக்தி ஆகாத காரணமோ அதான். புரியுதுங்களா? இது நிறைய வியாபாரம் ஆகிட்டாங்க. இப்ப எப்படி மல்லிகை கடை மாதிரி மெடிக்கல் ஆகி போச்சு, டாக்டர் ஆகி போச்சு. புரியுதா? அவங்க நாட்டுக்கு தான் நம்மளுக்கு மாத்திரை தராங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன் அவங்களுக்கே தெரியலன்னா 100 கம்பெனி 200 கம்பெனிக்காரன் வரான். என்ன பண்றான்? 100 கம்பெனி 200 கம்பெனிக்காரன் வரான். அவங்களுக்கு கமிஷன் எதுல அதிகமா வருதோ அந்த டேப்லெட்டை கொடுக்குறான். அந்த டேப்லெட்ல என்ன கலந்து இருக்கிறாங்கன்னு நம்ம என்னைக்குன்னா ஒரு நாளாவது டாக்டர் எதிர்த்து கேட்டுருப்போமா? இல்லைன்னா எதனா ஒரு நீதித்துறைக்காவது போயிருப்போமா? போனதில்லை. அவங்க மட்டும் என்ன அதை ஒண்ணும் தயாரிக்கல, அவங்க படிச்சிருக்கிறாங்க. அந்த படிச்சு இது அவங்க ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நம்மளே நம்மள வாழ வைக்கலாம். உணவே மருந்துன்னு உலகத்துல முதல் முறையா கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? உலகத்திலேயே நம்ம தமிழ் மக்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சான். இப்ப எல்லாருக்குமே கர்ப்பப்பை பிரச்சனை. கர்ப்பப்பைய கேட்டா நான் துணி துவைக்கல, வேலை செய்யறதுனால இல்ல, எண்ணெய மாத்தந்தால என்ன பண்ணதால, எண்ணெய மாத்தந்தால, எண்ணத்தை மாத்தந்தால என்ன பண்றதால, எண்ணெயும் எண்ணத்தையும் மாத்தந்தால எல்லாருக்கும் பெண்களுக்கு ரொம்ப தலைவலி, நோய், கடுப்பு, முதுவலி எல்லாமே வருது. இப்ப பாரு, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம குழந்தைக்காக போறோம். அசிங்கமா இல்ல நம்மளுக்கு? நம்ம ஆயா தாத்தாலாம் எத்தனை குழந்தை பெத்தாங்க? 16, 10, 12, 7, 5, குறைஞ்சபட்சம் 5 இல்லாத இல்ல. எத்தனை மனைவி கட்டிக்கினாங்க? 3, 4 மனைவி இல்லாத இல்ல.
அந்த மாதிரி வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து கிடக்குறோம். எதனாலன்னு நம்ம உட்காந்து எதையுமே என்னைக்குமே யாருக்கிட்டையும் கேட்டது இல்ல. காசு தேவைதான், ஆனா காசே உலகம் இல்ல. நம்மள இன்னும் புரிஞ்சுக்கல. அடுத்தவங்க சொல்றத கேட்டு 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 நம்ம லைஃப் போயிடுது. கொஞ்சமாவது நம்ம உடம்ப கொஞ்சம் அக்கறைப்பட்டுங்க, தன்னை அறிங்க. நம்மளுக்கு அழகான கண்ணை கொடுத்துக்கிறான், சுவாசம் பண்ண மூச்சு கொடுத்துக்கிறான், மூக்கு கொடுத்துக்கிறான், செவி அழகா கேட்கறதுக்கு கொடுத்துக்கிறான். இதை விட என்ன அற்புதம் வேணும்? இப்ப நீங்க உயிருக்கும் சேதாரம் பண்றீங்க, உங்க உடலுக்கும் சேதாரம் பண்ணிக்கிறீங்க. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா இது பண்ணி வச்சுக்கிறோம்? காலையில ஏஞ்ச உடனே பாத்ரூம் போனோம், பாத்ரூம் வரும்போது தான் போனோம். நம்ம உடம்பு எவ்வளவு பெரிய மெக்கானிக் தெரியுமா? நம்ம உடம்பு எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் தெரியுமா? இந்த கட்சா என்ன கேக்குதா? மூளைக்கு போய் சுடுறன்னு கேக்குதா? அப்ப நம்ம உடம்பு எவ்வளவு பெருசு? இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத இறைவன் நம்மளுக்கு கொடுத்து வச்சுக்கிறான். 84 லட்சம் ஜீவராசிக்கு கொடுக்காத ஒன்றை கொடுத்து வச்சுக்கிறான். நம்ம எல்லாத்தையும் அறியலாம், இறைவனே எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நம்ம புராணங்கள்லாம் என்ன சொல்லுது? இறைவனே எதிர்த்து கேள்வி கேட்கலாம். மீதி ஜீவராசி எல்லாம் போய் கேட்க முடியுமா? அப்ப நம்மளே கெட்டுக்கிறோம், நம்மளே ஏமாத்திக்கிறோம், நம்மளுக்கு வாழ தெரியாத வாழ்ந்துங்கிறோம். பிறகுறோம், ஸ்கூலுக்கு போறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெற்றுக்கிறோம், வீடு கட்டுறோம், இப்படியே போயிடுது நம்ம காலங்கள். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாடு ஏன் தெரியுமா நந்தி இன்னைக்கு எதுக்கு நான் அந்த கதையெல்லாம் சொல்லின்னு வரேன்? அந்த நந்தி எதுக்கு தெரியுமா வைக்கிறான்? எந்த ஜீவராசியா? அம்மனுக்கு கோயில்ல சிங்கம் இருக்குது, மயில் இருக்குது, இதெல்லாம் ஏன் அது தனியா வச்சு சிறப்பா கொண்டாடல? எல்லா ஜீவராசியும் இருக்குது. ஆனா இந்த மாடை மட்டும் ஏன் வச்சு கொண்டாடுறான்? ஏன் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டீங்க, ஒருத்தராவது சொல்லுங்க இந்த மாடை ஏன் வச்சு வழிபடுறாங்கன்னு. 14 நாளைக்கு ஒரு முறை ஏன் வச்சு வழிபடுறாங்க? இது எதனால வழிபடுறான்னு தெரியுமா? எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒன்று மாட்டுக்கு உண்டு. என்ன தெரியுமா உண்டு? நம்மளுக்கு என்ன குறைபாடு, நம்மளுக்கு என்ன குறைபாடுன்னு மாடு மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஆனா அந்த மாடு மட்டும்தான் போய் அதனுடைய தாவரத்தை மேய்ஞ்சிட்டு வந்து இந்த மனிதனுக்கு இந்த குறைபாடு இருக்குதுன்னு நீங்க ஒன்னா மாடை பாசமா வளர்த்து பாருங்க, அது நக்கி உங்களை நக்கும். நல்லா நீங்க பாசமா இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நக்கும். அப்ப தெரியும் அதுக்கு இவனுக்கு நம்ம ஓனருக்கு இந்த குறைபாடு இருக்குது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா 10 மாடு 20 மாடு வச்சு வளர்த்தாங்க. மாடு மேய்க்கல, அறிவா வளர்த்தாங்க. நம்ம சாப்பிடுற உணவும் சட்டா மாறணும், அது நம்மளுக்கு நன்மையை தருன்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு பேண்ட் சட்டை மாட்டிக்கிறோம், மாட்டிக்கிட்டு போய் என்ன பண்றோம்? குழந்தைன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறோம், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறோம். இது தேவையா? அதனால தயவு செய்து சொல்ற, உணவை அதே மாதிரி செல்ல பார்த்துன்னு சாப்பிடுறது, பாத்ரூம் வராதே போய் நம்மளே பாத்ரூம் வர வைக்கிட்டு தயவு செய்து வேணாம். நம்ம உடம்பு அற்புதமானது. தண்ணி வேணும்னா கேக்குதா? நம்ம உடம்பு கேக்குதா? பசி வேணும்னா கேக்குதா? நம்ம சுடுகாடு பார்த்தா பயப்படுறோம். ஆனா இந்த சுடுகாடு இது பெரும் சுடுகாடு. எது போட்டாலும் செத்துக்குது, எரியுது. எது போட்டாலும் எரிஞ்சிட்டா இல்லையா? அப்ப இதை விட பெரிய சுடுகாடு அது? இதை விட பெரிய சுடுகாடு அது? இது 24 hours எரியுது. எதனா ஒண்ணுத்துக்கு, ஒண்ணு கோபத்துல எரியுது, இல்லைன்னா பசியில எரியுது, இல்லைன்னா தாகத்துல எரியுது, இல்லைன்னா மவுறு எரியுது. மவுறு எரியுதுன்னா அடுத்தவனை பார்த்து போறவன் போட்டு எரியுது. என்னைக்குன்னா இது அடங்கிக்குதா? என்னைக்குன்னா இது அடங்கிக்குதா? அடங்கலையே. நம்ம எதையுமே பெறாத நம்ம வாழ்ந்து வாழ்ந்து மனித குலத்தை ஏன் தெரியுமா இறைவன் மறுபடி படைக்கிறாரு? இந்த அற்புதங்களை கூட உங்களை எதுக்கு இப்போ எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன் நானு. கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, அவங்க எல்லாம் குழந்தை இல்ல, 10 லட்சம் எடுத்துனுவா, 5 லட்சம் எடுத்துனுவா, இப்படிதான் சொல்றான். ஆனா அந்த உணவு சாப்பிடுன்னு சொல்றான். எந்த உணவை? அவன் கொடுக்குற டேப்லெட் உனக்கு இது இல்ல, அந்த உணவு சாப்பிடுன்றான். கிட்னி இது பண்றான், டயாலிசிஸ் பண்ணுன்றான். சொரகா, மூக்கரட்டை கீரை. நம்ம முன்னோர்கள் போய் களை வெட்டிட்டு வருவாங்க, எல்லா கீரையும் பிரிச்சுட்டு வருவாங்க. பல வகை கீரை, கலவைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை உண்ணும் போது இந்த உயிரை போயிடுச்சு. அழகா அற்புதமா மலச்சிக்கல் இல்லாத இருந்தாங்க. என்ன சிக்கல் இல்லாதா? மலச்சிக்கல் இல்லாத இருந்தாங்க. எதெல்லாம் நம்மள அடிமை ஆகிடுறான், எதெல்லாம் தேவையோ இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றான். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஏமாளி ஆகுறோம்?
நம்ம ஆயா தாத்தா இதுக்கா பாடுபட்டாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம கண்ணுக்கு நிலமா தெரியுமா? இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு ஆயா தாத்தா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு நாளாவது எண்ணி இருப்போமா? முருகர் வந்து அற்புதமான ஒருத்தர். தமிழ் கடவுள்னு அவர் ஏன் தெரியுமா இதுன்னாங்க? பஞ்சபூதத்தையே வெல்லக்கூடிய சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சிவகிட்டே இல்ல. எல்லாம் நம்ம சொல்றோம், சிவ நம்ம பாட்டு பாடுறோம், பஞ்சபூதங்களை அரசேன்னு நம்ம பாட்டு பாடுறோம். கிடையாது, முருகனுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்து வச்சுக்கிறார். முருகர் வேற, இவர் வேற இல்ல. ஏன்னா இவரு நெற்றில இருந்து வந்ததுதான். தீப யாத்திரை கதையா அன்னைக்கு சொல்லியிருப்பேன். நீங்க இருந்தீங்களா யாரு இல்லையான்னு திருவண்ணாமலையில. அது நம்ம எல்லாரும் அண்ணாமலையாருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அண்ணாமலையாருக்குன்னா ஏன் அர்த்தநாதீஸ்வரரா வந்து காட்சி தராங்க? என்னைக்காவது யோசித்துக்கிறீங்களா? யோசனை பண்ண மாட்டோம். போறோம், சாமி கும்பிடுறோம். இதே மலை சுத்துறீங்க, அந்த அஷ்டலிங்கத்துல ஒரு இடத்துலயாவது சிலை இருக்குதா? சாமி சிலை இருக்குதா? எல்லாமே பிளெயினா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 2 பேர் இருப்பாங்க. எந்த இடத்துல சொல்ல? ஆமான்ற கிரிவலம் வரீங்க, எதுக்கு போறீங்க? இங்க இருந்து அக்னி லிங்கத்தாண்ட சனி மூலையா போய் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் விநாயகர் இருப்பாரு, வடக்கு பக்கம் முருகர் இருப்பாரு. அந்த கல்லுல அக்னி லிங்கத்துக்கு உணுப்பா போறீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? அப்பதான் இந்த தீபம் எதுக்காக ஏத்துறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏட்டு சோறக்கா கூட்டுக்காவாது. நான் இப்ப சொல்றேன், நான் ஒரு மாதிரியே சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரிதான் இப்ப வந்து 432 வருஷமா நம்ம நாட்டையே குடிச்சவர் ஆகிட்டாங்க. ரெண்டாவது, நம்ம தாய் தொகுப்பு நம்மளை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு ஒன்னும் உணரல. நல்லா யோசிங்க. நம்ம வகுத்துல தானே பிறந்தது, ஆனா அதுக்கு ஏன் கோவம் வருது? என்னைக்காவது சிந்திச்சுக்கிறோமா? அது நம்மளுக்காக பிறகுல, நம்மளுக்காக. அதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அது மேல கோவப்பட மாட்டோம். என்னடா இது நம்ம வகுத்துல தான் போச்சு, அப்புறம் யானை நம்மளுக்காக பிறகுல. அது விதி பண்ணனால அது வந்துக்குது. உடல் மட்டும்தான் நீ கொடுத்தது, உயிர் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. இறைவன் கூட கொடுக்கல, இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. இந்த பிரபஞ்சம் ஏன் கொடுத்ததுன்னா, நீ செய்யற வினை இந்த காத்துல போகும். ஒருத்தர் ஏசுற காத்துல போகும், புரியுதா? ஒரு சந்தோஷப்படுற காத்துல போகும். இது சுத்திக்கினே இருக்கும். நீ செய்த வினை கண்டிப்பா வந்து உன்னை தொடு. ஒரு நாள், ஒரு பிறவி, 7 பிறவின்னு சொல்றாங்க. 7 பிறவின்னு போது நீ அடுத்து இப்ப குழந்தை பெற்றுக்கிற, அதான் 7 பிறவியே. 7 பிறவின்னா உனக்கு 7 பிறவியும் கிடையாது. இல்ல, 7 பிறப்புங்கிறது அது வந்து அப்படி கிடையாது. நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், அதான் என்னென்ன நினைக்கிறோமோ நிறைவேறாம போயிட்டா மீண்டும் நீங்க பிறப்படுத்த அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ண போவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பதிவாயிருக்கும். நீங்க போன ஜென்மத்துல அந்த பிறப்புல வந்து என்னென்னலாம் பதிவு இருக்கோ அந்த பதிவு தான் இப்ப நம்ம சம்பந்தம் வந்திருக்கோம். எது ஏமாற்றமோ, எது செய்த வினையோ பதிவு, அதான் சொல்ல வரேன் நான். மீண்டும் பிறப்பெடுப்போம். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் தொடரும், பல கோடி ஆண்டுகள் நம்ம பிறப்பெடுத்துட்டே தான் இருக்கோம். அப்ப இந்த நினைவுகள் நம்ம சுமந்துட்டு போக கூடாதுனால்தான் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகணும் பிரபஞ்சத்திலேயே. அப்படிங்கறத அந்த சித்தர்கள்லாம் வந்து அந்த நிலைக்கு போயிருக்காங்க. நம்மளால அந்த நிலைமைக்கு போற அளவுக்கு யாரும் ட்ரைனிங் கிடையாது. இல்ல, வழிபாடு பண்றதுக்கு யாரும் கிடையாது. என்னன்னு கேட்டா அதான் உண்மை. எல்லாமே ஃபைனான்ஸ். நீங்க கும்பிடுற ஒவ்வொரு கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பணம் பண்ணதுக்கான வழிகள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க தவிர உண்மையான வழி யாருமே காமிச்சு கொடுக்கறதில்ல. இவர் வந்து இப்ப பேசும்போது எனக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காரு. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி வந்து இந்த மாடு பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி மாடு இருக்கிறது வந்து எந்த ஒரு இந்த நுண் கிருமிகள் சொல்லுவாங்க, நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த கிருமிகள் எல்லாம் வந்து மாடு அட்டாக் பண்ணும், அது நம்மள அட்டாக் பண்ணாது. அப்ப நம்மளை வந்து அதுல இருந்து காப்பாத்துதான் நம்ம கண்டிப்பா வீட்டுல வளர்த்துட்டாங்க. அது யாரும் சொல்லல, எல்லாம் மறந்துட்டாங்க. சொல்லல, அதெல்லாம் வந்து நம்மள கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. மாடு வளர்த்தா நம்ம கேவலமா நினைக்கிறோம். பேங்க்ல கையெழுத்து போடுறவங்க தான் மாப்பிள்ள அப்படின்னு. என் வீட்டுல இன்னைக்கு ஒரே ஒரு மாடு வளர்த்தேன். என் வீட்டு தினசரி நான் தான் அதுக்கு பராமரிப்பு என் மனைவி வந்துட்டாங்க. ஐயா, தயவு செய்து கேளுங்க ப்ளீஸ். வரைக்கும் ஏன்னா
எங்க அப்பா அம்மா காலத்துல நிறைய மாடு வச்சிருந்தாங்க. நான் வந்து லீவு நாள்ல மாடு மேய்ப்பேன், மத்த நாள்ல ஸ்கூல் போவேன். அன்னைக்கு ஏன் அந்த விஷயம் தெரிஞ்சனால இன்னைக்கு மாடு ஒரு மாடால நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வளர்த்துட்டு அதை வளர்த்து பால் கறக்க செனா அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் பால் கறக்க தெரியாது, எனக்கு என் மனைவி. அதனால விட்டுட்டு திரும்ப ஒரு கண்ணுட்டி அன்னைக்கு மறுநாளே வந்துடும். அது வந்து எதுக்காகனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் எல்லாமே அந்த மாடு வாங்கி. கண்டிப்பா அதுதான் சாணத்துல கை வைக்க சொல்றாங்க. வந்து சயின்டிபிக் உண்மை. இது யாரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு கிராமத்துல யாரா இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு மாடு வச்சுக்கணும். ஐயா சொல்றது 100% உண்மை. நான் விளையாட்டு சொல்லல, உண்மையிலே இந்த 2029 நம்ம சரியான பாடுபடுவோம். கஷ்டத்துல அந்த கஷ்டம் நம்ம வரக்கூடாதுன்னா நம்ம செயலையும் எண்ணத்தையும் மாத்தணும். அதை நம்ம துரத்தணும், அது நம்மள துரத்தக்கூடாது. அதனால தயாராகிங்க. தயவு செய்து இவ்வளவு நேரம் காக்க வச்சிருந்தேன்னு வருத்தப்படாதீங்க. இது உங்க செவியில இந்த பிரபஞ்சத்துல கேட்டுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுங்க. இந்த பிரபஞ்சத்துல இந்த ஆலயத்துல இறைவன் உங்களுக்காக கொடுக்கிறாரு இந்த அற்புதமான விஷயங்களை. இது பொக்கிஷம், நம்ம இழந்த பொக்கிஷங்கள் இதெல்லாம். மனித பிறப்பு உன்னதமான பிறப்பு இருக்கிறதுலே. இது எந்த ஜீவராசியும் சுமார்ல 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்துல படைக்கப்பட்டது நமக்கு ஊழியம் பண்றதுக்காக. அப்ப இறைவன் குடியிருக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சாரு. இந்த உடம்பு வந்து ஆலயம், அதுக்குள்ள இருக்கிறது தான் இறைவன்.